இந்த பூமி பந்துல ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு இடம் அப்படின்னா அது அண்டார்டிகா தான். முழுக்க முழுக்க பனிப்பாறைகளால நிறைஞ்ச மனுஷ மக்களே வாழாத ஒரு இடம் அப்படின்னா அது அந்த ஏரியா தான். அங்க இருக்கிற அந்த பனிக்கட்டியோட தடிமன் இருக்குல்ல, அது மட்டுமே 2-4 கிலோமீட்டர் அளவுக்கு தடிமன், நீளம் இல்ல தடிமன். அவ்வளவு பனியையும் வலிச்சு இழுத்துட்டா அதுக்கு அடியில என்ன இருக்கும்? நம்ம ஊரு மாதிரி தரையா இருக்குமா அப்படின்னா அதுதான் கிடையாது. மாறா அண்டார்டிகாவுடைய அந்த பனிப்பாறைக்கு கீழே மிக பிரம்மாண்டமான மலை தொடர்கள் இருக்கு. இமயமலை போல எரிமலை குழம்புகள், இன்னும் கொதிக்கக்கூடிய எரிமலைகள் அங்க இருக்குது. அதே போல சிவப்பு நிறத்துல தண்ணி கொட்டக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் அதுக்கு கீழே இருக்குது. இது கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? மேல இருக்கிறது முழுக்க முழுக்க பனிப்பாறை, அதுக்கு கீழே எப்படி எரிமலை இருக்கும், எப்படி மலை தொடர்கள் இருக்கும் அப்படின்னு குழம்புது இல்லையா? ஆனா அறிவியல் இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அண்டார்டிகாவை சுத்தி நிறைய வரலாற்று மித்துகளும் இருக்குது. ஹிட்லருடைய நாஜி கேம்ப் அங்க அமைச்சிருந்தாங்க. அங்க வேற்று கிரக ஜீவராசிகள் வாழ்றாங்க. நிறைய எரிகற்கள் விண்கற்கள்லாம் அண்டார்டிகாவில் மட்டும் அதிகமா விழுதியாது. ஏன்? அதுக்கு பின்னாடி இந்த வேற்று கிரக ஜீவராசிகளோட நடமாட்டம்லாம் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட மித்துகள் அண்டார்டிகா பத்தி தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அண்டார்டிகா பத்தின இந்த சுவாரஸ்யமான தகவலின் தொகுப்பை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. அண்டார்டிகா அப்படின்னு சொன்னதுமே நம்ம மனசுல இமீடியட்டா வர்ற அந்த இமேஜ் என்ன? நம்ம டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம், இன்னும் எத்தனையோ விசுவல்ஸ்ல பார்த்திருப்போம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பனி படர்ந்த பிரதேசமா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வெள்ளை கடல்ல பனி சிகரங்கள் தென்படும். இதுதான் நம்ம மனசுல இருக்கிற இமேஜ். பட் பிராக்டிகலா அண்டார்டிகா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சமவெளி பிரதேசம் கிடையாது. வெளியே தெரிகிற அந்த பனிக்கட்டி தான் சமவெளி பிரதேசம். மாறா அதுக்கும் கீழே ஒரு மலை தொடரே இருக்கு. இந்த உண்மையை 1958 ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இப்ப ரஷ்யா அதை கண்டுபிடிச்சப்போ அது சோவியத் யூனியன். அப்ப சோவியத் யூனியன் அண்டார்டிகாவில் போய் ஆய்வு பணியில ஈடுபட்டு இருந்தப்போ நிலநடுக்க அலைகள், சீஸ்மிக் வேவ்ஸ், அதை பூமிக்குள்ள செலுத்தி அது திரும்பி வர்ற வேகத்தை வச்சு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் 3000 மீட்டர் உயரத்துக்கு, கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்துக்கு அண்டார்டிகாவுக்கும் அடியில ஒரு பிரம்மாண்டமான மலை தொடர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு காம்பூட்சேவ் மலைத்தொடர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது எப்படி சாத்தியம்? பூமியில ஒரு மலைத்தொடர் உருவாகணும் அப்படின்னா கண்ட தட்டுகள் ஒன்னோட ஒண்ணு மோதணும். இதுவரைக்குமான அறிவியல் இதைத்தான் நமக்கு சொல்லுது. ஆனா பல மில்லியன் கணக்கான வருஷங்களா அண்டார்டிகாவுக்கு அடியில எந்த விதமான கண்ட தட்டுகளுக்கு இடையிலான மோதலும் நடந்ததா அறிவியல் சொல்லல. ஆனாலும் கூட அண்டார்டிகாவுக்கும் அடியில இவ்வளவு பிரம்மாண்டமான மலைத்தொடர் எப்படி உருவானுச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் அறிவியலால கிளியர் கட்டான ஒரு வரையறையை கொடுக்க முடியல. பட் அப்படி இருக்கு அப்படின்றத ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மலை மட்டுமில்ல, உடலை உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு பனி பாறைகளால நிறைஞ்ச அந்த அண்டார்டிகாவுக்கும் கீழே ஒரு ஆக்டிவான எரிமலையும் இருக்கு. அதுக்கு பேரு மவுண்ட் எரேபஸ் அப்படின்னு பேரு. இதுல எப்பவும் 1000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த எரிமலை லாவா குழம்பு அதுல இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. பனியும் நெருப்பும் சந்திக்கக்கூடிய உலகத்தோட வினோதமான இடம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த எரிமலை வெப்பம் காரணமா அந்த பனிப்பாறைக்கும் கீழே சின்ன சின்னதா குகைகள் உருவாயிருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குட்டி குட்டியான குகைகள் பல கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னும், அந்த குகைக்குள்ள இதுவரைக்கும் மனித அறிவுக்கு புலப்படாத பல புதிய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை விட பெரிய அதிர்ச்சி, அந்த அண்டார்டிகா பனிப்பாறைக்கும் கீழே மிகப்பெரிய அருவி ஒண்ணு கொட்டிட்டு இருக்கு. டெய்லர் பனிப்பாறை அப்படின்னு பெயரிடப்பட்ட பெரிய பனிப்பாறையை பிளந்துகிட்டு கொட்டக்கூடிய அந்த அருவியில கொட்டுற தண்ணி அப்படியே ரத்த சிவப்பு கலர்ல இருக்கு. பொதுவா நம்ம ஊர்ல பாக்குற அருவி அப்படிங்கிறது தண்ணி கொட்டும், வெள்ளையா இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்க ரத்த சிவப்புல எப்படி தண்ணி கொட்டுது? அது என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த பனிப்பாறைக்கும் கீழே ஒரு பிரம்மாண்டமான ஏரி இருக்குது. இந்த ஏரியில பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளா தண்ணி உள்ள சிறைப்பட்டு கிடக்குது. அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து தண்ணியோட கலந்து வெளியில வரும்போது, வெளியே வந்த பிறகு காத்துல இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து வினைபுரிஞ்சு அது ரத்த சிவப்பு கலர்ல அப்படி மாறுது. இதுதான் தண்ணி சிவப்பா இருக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். சூரிய ஒளியே இல்லாத, ஆக்சிஜனே இல்லாத அந்த இருண்ட தண்ணீர்ல கூட நுண்ணுயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த பனிப்பாறைக்கும் கீழே அத்தனை மில்லியன் கணக்கான ஆண்டுகளா அடைபட்டு கிடக்கு இல்லையா அந்த ஏரி, அந்த ஏரி தண்ணீர்ல நுண்ணுயிர்கள் வாழுது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பனிப்பாறைக்கு அடியில ஏரிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது ஒன்று 2 ஏரியெல்லாம் கிடையாது. மொத்தம் 400 ஏரிகள் இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்ட வகையில 400 ஏரிகள் அண்டார்டிகா பனிப்பாறைக்கு கீழே இருக்குது. அதுல ரொம்ப பிரம்மாண்டமான ஏரி அப்படின்னா ஓஸ்டாக் ஏரி. 15 மில்லியன் ஆண்டுகளா இந்த ஏரிகள் எதுவும் மனித தொடர்புகளே இல்லாம உள்ள இருக்குது. ஆனாலும் அந்த ஏரிகள்ல தண்ணீர் திரவ நிலையிலே இருக்குது.
இப்ப நாம நம்ம ஊர்ல பார்க்கக்கூடிய ஏரியில எப்படி தண்ணி இருக்குதோ கிட்டத்தட்ட அதே கண்டிஷன்ல திரவநிலை தண்ணீராவே அந்த ஏரி இருக்குது. இது எப்படி சாத்தியம்? மேல உரைய வைக்கக்கூடிய அளவுக்கு குளிர் இருக்கும்போது அடியில திரவ நிலையில எப்படி தண்ணீர் இருக்க முடியும் அப்படின்னா அதற்கு 2 காரணம். ஒன்னு, பூமியோட மையப்பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஜியோ தெர்மல் ஹீட். இன்னொன்னு, அந்த அண்டார்டிகா மேல இருக்கிற அந்த பனி பாறைகள் இருக்கு இல்லையா, பல கோடி டன் பாறைகளோட அழுத்தம், இந்த அழுத்தம் காரணமாகவும் அந்த பூமி மையப்பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் காரணமாகவும் தான் அந்த அடியில் இருக்கக்கூடிய ஏரியில தண்ணீர் திரவ நிலையிலேயே தொடர்ந்து இருக்குது. இந்த தண்ணியை ரஷ்ய விஞ்ஞானிகள் பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு துளை போட்டு அந்த தண்ணியை வெளியெடுத்து ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வுல இதுவரைக்கும் மனித இனம் கண்டிராத 3500க்கும் மேற்பட்ட புதிய மரபணுக்களை கொண்ட பாக்டீரியாக்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனா அண்டார்டிகா எல்லா காலகட்டத்திலையும் இப்படிதான் இருந்திருக்கா அப்படின்னா கிடையாது. 9 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிரெட்டேசியஸ் காலகட்டத்தில் அண்டார்டிகா ஒரு வெப்பமண்டல காடு, டிராபிக்கல் ஃபாரஸ்டா இருந்திருக்குது. அங்க மரங்கள் செழிப்பா வளர்ந்துருக்கு, நதிகள் பாஞ்சிருக்கு, ஆறுகள் பாஞ்சிருக்கு, அனிமல்ஸ் இருந்திருக்குது, முக்கியமா டைனோசர்ஸ் இருந்திருக்குது. இது எல்லாத்துக்குமான தொல்லுயிர் எச்சங்கள், ஃபாசில்ஸ் எல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பிறகு எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்டார்டிகாவது மாறுனுச்சு அப்படின்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோண்ட்வானா அப்படின்ற பிரம்மாண்டமான நிலப்பரப்புல இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, தென் அமெரிக்கா இதெல்லாம் ஒரே ஏரியாவா இருந்திருக்குது. அப்புறம் கண்டத்தட்டுகள் நகர்ந்து பிரியும் போது இது ஒவ்வொரு பகுதியும் இப்படி உடஞ்சி பிச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அது மாறி இருக்குது. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அண்டார்டிகாவை சுத்தி சர்க்கும்போலார் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் கடல் நீரோட்டம் உருவாயிருக்குது. இந்த கடல் நீரோட்டம் தான் இன்னைக்கு அண்டார்டிகா இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம். இந்த நீரோட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, பூமத்திய ரேகையிலிருந்து உருவாகி அண்டார்டிகாவை நோக்கி வரக்கூடிய அந்த வெப்பமான தண்ணீரை உள்ள நுழைய விடாம ஒரு சுவர் போல தடுக்குது. இந்த வெப்பமான தண்ணீர் தொடர்ந்து அந்த பக்கம் போனாதான் மற்ற நிலப்பகுதிகளை போல அது தொடர்ந்து ரீட்டைன் ஆக முடியும். அது தடுக்கப்பட்டதுனால அண்டார்டிகா ஒரு பனி சிறையாக இப்ப இருக்கிறது போல அது மாறிவிட்டது. இதெல்லாம் ஒரு நாள்ல ஒரு சில ஆண்டுகள் நடந்ததில்லை, பல மில்லியன் கணக்கான ஆண்டுகள் நடந்த ப்ராசஸ் இது. ஸோ அந்த கண்டத்தட்டுகள் மோதி இந்த கண்டங்கள்லாம் பிரியும் போது அண்டார்டிகா தனித்து விடப்பட்டு அந்த கடல் நீரோட்டம் உருவானதன் காரணமா இன்றைய கண்டிஷனுக்கு அது வந்துருச்சு. இதுதான் அடிப்படையான அறிவியல் முன்வைக்கக்கூடிய காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி அண்டார்டிகாவில் நிறைய விண்கற்கள் விழுது அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது உண்மைதான், நிறைய விண்கற்கள் அங்க விழுது. ஆக்சுவலா பூமியில நிறைய இடங்கள்ல விண்கற்கள் விழுது. ஆனா அண்டார்டிகா எங்க திரும்பினாலும் வெள்ளை வெளியேறுன்னு பனி பிரதேசமா இருக்கிறதுனால விண்கற்கள் விழுகிறத ரொம்ப ஈஸியா அடையாளம் காண முடியுது. அதனாலதான் அண்டார்டிகாவில் மட்டும் அதிகமா விண்கற்கள் விழுது அப்படின்றது போல ஒரு தோற்றம் வருது. எனிவே, விண்கற்களை ஆய்வு பண்றதுக்கும் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்றதுக்கும் அண்டார்டிகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் அண்டார்டிகா பத்தின சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் ராணுவ ரீதியா எப்பவுமே ஒரு மர்ம பிரதேசம் போல அண்டார்டிகா பார்க்கப்படுது. 2வது உலக போருக்கு பிறகு அண்டார்டிகா மேல உலக நாடுகளோட பார்வை ரொம்ப அதிகமா திரும்பினுச்சு. 1946 அமெரிக்கா ஆபரேஷன் ஹை ஜம்ப் அப்படின்ற பேர்ல அண்டார்டிகா மேல மிக பிரம்மாண்டமான ஒரு படையை அனுப்பி வச்சாங்க. கிட்டத்தட்ட 4700 ராணுவ வீரர்கள் 13 கப்பல்கள்ல அண்டார்டிகா நோக்கி போனாங்க. வெளிப்பார்வைக்கு அது ஒரு அறிவியல் ஆய்வு அப்படின்றது போல சொல்லப்பட்டுச்சு. ஆனா உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, ஹிட்லர் அந்த டைம்ல அண்டார்டிகாவில் பேஸ் 211 அப்படின்ற பேர்ல ஒரு ரகசிய கேம்ப் அமைச்சிருந்தாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அமெரிக்கா தன்னுடைய படையங்க அனுப்பியிருக்குது அப்படின்னு இப்போ வரைக்குமே சொல்லப்படுது. பட் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹிட்லர் அப்படிப்பட்ட கேம்ப் எதையும் அங்கே அமைச்சிருந்ததுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா போய் அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரமும் கிடையாது. பட் அமெரிக்கா தன்னுடைய படைகளை அங்கே அனுப்பினது அப்படின்றது மட்டும் உண்மை. அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் அங்கே போன அமெரிக்க விமானங்கள் ஒரு சிலது ரொம்ப மர்மமான முறையில் விபத்துக்கு உள்ளானுச்சு. இப்போ வரைக்குமே அதுக்கான காரணங்கள் தெரியல. அதனாலதான் அது நிறைய கான்ஸ்பிரசி தியரிகளுக்கு வழிவகுக்கிறதா இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமையில அண்டார்டிகா அப்படின்ற ஒரு பிரதேசம் எந்த ஒரு தனி ஒரு நாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. எந்த நாடும் அங்க போய் அறிவியல் ஆராய்ச்சி செய்யலாம், ஆனா தன்னுடைய ராணுவத்தை அங்க நிறுத்தி வைக்க முடியாது. 1959 போடப்பட்ட அண்டார்டிக் ஒப்பந்தம் இதை தடுக்குது. ஆனா அண்டார்டிகாவுக்கு அடியில பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, நிலக்கரி, இன்னும் அரிய வகை கனிமங்கள்லாம் புதஞ்சு கிடக்குது. இதை சும்மா விடுவாங்களா? உலக நிறுவனங்களும் நாடுகளும் இவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புள்ள வளங்கள் உள்ள இருந்துச்சுன்னா சும்மா விடுவாங்களா? எல்லாருக்கும் இது மேல ஒரு கண்ணு. ஆனா 1991
மேட்ரிட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்ரிட் நெறிமுறைகளை உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து வகுத்து இப்படி எல்லாம் போய் நோண்டக்கூடாது. அண்டார்டிகா அப்படிங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசம், பனிப்பாறைகளால் நிறைஞ்சிருக்குது. அதை போய் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே போய் மைனிங் பண்ணால் அது உலகத்துக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு 1991 இப்படி ஒரு புரோட்டோகாலை போட்டு தடுத்து வச்சிருக்காங்க. பட் ட்ரம்ப் மாதிரியான ஒரு முட்டா பீஸை வச்சிருக்கும் போது அந்த ஆளுக்கு எப்போ என்ன மனசில் தோணும், எதை போய் எடுப்பாரு, நான் அது கனடா எனக்கு சொந்தம், சவுதி அரேபியா எனக்கு சொந்தம்னு சொல்றது போல நாளைக்கு அண்டார்டிகாவும் எனக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு ட்ரம்ப் மூளைக்கு உதிச்சு அண்டார்டிகாவை மேலே என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம மறுக்க முடியாது. 2048 வருஷம் இந்த மேட்ரிட் புரோட்டோகால் ரிவ்யூக்கு வருது. ரிவ்யூக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த அடுத்த 10-20 வருஷத்துக்குள்ள உலக அளவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயோட அந்த அளவு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏற்கனவே கச்சா எண்ணெயோட அளவு குறையிறதுனால தான் உலக நாடுகள் எல்லாம் இவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு மாற்று எரிபொருள் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த கச்சா எண்ணெயோட அளவு குறையத்தான் போகுது. ஸோ 2048 அண்டார்டிகாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வளங்களை எடுப்பது தொடர்பான மேட்ரிட் புரோட்டோகால் ரிவ்யூக்கு வருது. அந்த ரிவ்யூக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்டார்டிகா மீதான தன்னுடைய பிடியை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு வலிமையான நாடுகள் ஒவ்வொன்றும் போடுது. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரியான நாடுகள் அண்டார்டிகாவில் அறிவியல் ஆய்வு மையங்களை அமைக்கிறோம் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகளையும் அங்கே போய் அனுப்பி அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிப்பார்வைக்கு அது அறிவியல் ஆய்வு. ஆக்சுவலி அங்கே ஒவ்வொரு நாடும் ராணுவ கேம்ப் அமைக்கிறதுக்கான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது இதன் மீதான விமர்சனம். எது எப்படி இருந்தாலும் அண்டார்டிகா 2048க்கு பிறகு உலக அளவில் ரொம்ப முக்கியமான இடமா மாறும் அப்படின்னு பல பேர் கணிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, நேச்சுரல் ரிசோர்ஸ் இது எல்லாமே ரொம்ப மதிப்பு மிக்கது, அவ்வளோ வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்குது. மற்ற இடங்களில் பத்தாதப்போ அதெல்லாம் தீர்ந்து போனப்போ எல்லாரும் இதை நோக்கி வரக்கூடும் அப்படின்னு அஞ்சுறாங்க. அது என்ன நிலைமையை நோக்கி அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத 2048 தான் பார்க்க முடியும். ஒருவேளை உலக நாடுகள் அதை நோக்கி போகலை அப்படின்னாலும் கூட, அதாவது அண்டார்டிகாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸை நோக்கி அவங்க போகலை அப்படின்னாலும் இன்னொரு ஆபத்து அண்டார்டிகாவில் காத்திருக்குது. அந்த ஆபத்தோட பேர் த்வைட்ஸ் பனிப்பாறை, த்வைட்ஸ் கிளேசியர், டூம்ஸ்டே கிளேசியர், அதாவது அழிவின் பனிப்பாறை அப்படின்னு இதை சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு பனிப்பாறை ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்கள் அளவுக்கு பெருசு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு வருமோ இவ்வளவு பெரிய சைஸுக்கு ஒரே ஒரு பனிப்பாறை அண்டார்டிகாவில் இருக்குது. அதுக்கு பேர் தான் த்வைட்ஸ் பனிப்பாறை. இந்த பனிப்பாறை தொடர்ந்து உருகிட்டே இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக வெடிச்சு சிதறனா, உருகுனா ஒட்டுமொத்த உலகத்தோட கடல் மட்டத்தையும் ஹெவியா ஏற்றிடும். உலக அளவுல கடலோர நகரங்கள் எல்லாத்துக்குமே இதன் மூலமா ஆபத்து இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆபத்து ஒவ்வொரு நாளும் மில்லிமீட்டர் அளவுல அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 50-100 வருடங்களுக்குள்ள இந்த த்வைட்ஸ் பனிப்பாறை பெரிய அளவுல வெடிச்சு சிதறினா அல்லது முற்றிலுமா உருகி போனா உலக அளவில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த நகரங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. ஸோ அண்டார்டிகா அப்படிங்கிறது எங்கேயோ தூரத்தில் இருக்கிற, கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கிற ஒரு பனிப்பிரதேசம் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அது எங்கேயோ தூரத்தில் இருந்தாலும் அங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு, அங்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறிய மாற்றம், நாம வாழ்கிற இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற இந்த ஊர்லேயும் இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் ஊர்லேயும் அதனுடைய பாதிப்பை நாம் எதிர்கொள்ள நேரிடும். இதுதான் அண்டார்டிகா பற்றின கதை. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமான பல விஷயங்களை கன்வே பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.